அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன். அது என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ள டீட்டெயில்டா பாருங்க. பார்த்துட்டு மறக்காம 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் உதவும். அப்படியே நம்மளோட வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ ஹைப்னு ஒண்ணு இருக்கும். அதையும் குடுத்துருங்க. உங்களோட கமெண்ட்ட மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உண்மையிலேயே காலையில தஞ்சாவூர்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க ஒரு கல்யாண விஷயத்துல பேசுனத நான் போட்டிருந்தேன் காலையில. அது எக்கு தப்பா போயிட்டு இருக்கு. கமெண்ட் வந்துட்டு இருக்கு. என்னால படிக்க முடியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சந்தோஷமான விஷயம் அப்படின்றத சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்னன்னா, நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல கொண்டு வந்தப்பத்த அந்த ஒரு அம்மா உணவகம் அப்படின்ற ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏழைகளுடைய அச்சய பாத்திரமா திகழ்ந்த அந்த அம்மா உணவகத்தை இப்போதைய நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் புதுப்பிக்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, திமுக வந்து இப்ப கால வரையறையின்றி மூடப்படுகிறது அப்படின்னு போர்டு தொங்க போடுற அளவுக்கு அங்க பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றதுனா, பழனிவேல் தியாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமைச்சரா இருந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால ஊழல் இல்லாத அமைச்சர்னு அவங்க கட்சியில பேர் வாங்கியிருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கர பெருமையெல்லாம் பேசியிருப்பாங்க. அவருடைய உண்மையான ரூபத்தை கிழிச்சது யாருன்னா நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். அவர் என்னெல்லாம் பண்ணினாரு, என்னெல்லாம் பண்ண போறாரு, இவ்வளோலாம் அவர் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவருடைய ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணி உண்மையிலே மதுரை மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுட்டாரு. அது என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக கார அமைச்சர்கள் நீங்க நிறைய பேர் எடுத்துக்கலாம். நேரு எடுத்துக்கலாம், பொன்முடி எடுத்துக்கலாம், இப்ப செந்தில் பாலாஜியா இருக்கிறவர் எடுத்துக்கலாம். எல்லாருமே நேருக்கு நேரா வந்து ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, நகராட்சி துறையில லஞ்சம் வாங்கி ஆட்டையை போடுவாங்க, பல கோடி ரூபாய் சுருட்டுவாங்க. இதுல யாருங்க லஞ்சம் வாங்குறது, கனிமவளத்தை யாருங்க கொள்ளையடிக்கிறது அப்படின்னா கரெக்டா பழனி ஆண்டி எம்எல்ஏ. நகராட்சி துறை ஊழல் யாருங்க, KN நேரு. பெண்களை மட்டமா பேசுற MP யாருங்க, நம்ம பொன்முடி தான். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை வளர்ச்சது போட்டது யாருங்க, நம்ம ஸ்டாலின் உதயநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா வந்து ஊழல் பண்றதுல அவங்கள அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம பழனிவேல் தியாகராஜன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே உள்டாவானவர். நான் பெரிய படிப்பாளி, என்னுடைய தாத்தா வந்து சென்னை மாகாண முதலமைச்சர் அப்படின்ற போர்வேல இருக்கிற நம்மளுடைய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளிப்படையில வந்து இன்னைக்கு நான் வந்து மக்களுக்கு நான் சேவை செய்யறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன், என்னுடைய குடும்பம் மாதிரி நான் எல்லாருடைய குடும்பத்தையும் பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளிப்படையில பயங்கரமா பேசுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய ஒரு உதவியாளர்கள் டிரைவர்களை வச்சுட்டு பல கோடி ரூபாயை சுருட்டிட்டு அவங்க சுருட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கான அமைச்சர் தான் இவர். அந்த ஒரு விஷயம் அப்படின்றது உண்மையிலே இன்னைக்கு பூதாகரமா கிளம்புச்சு. அந்த ஒரு விஷயத்தினாலேயே மதுரை மக்கள் அவர் அடியோட வெறுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மதுரை அப்படின்னா ஒரு கோவில் நகரம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவில் நகரத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பாத்ரூம் கிடையாது. அப்போ இன்னைக்கெல்லாம் இவங்கெல்லாம் அமைச்சரா மதுரையில இருந்து என்ன அப்படி கிழிச்சு தள்ளிட்டாங்க, புடுங்கி நட்டுட்டாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட ஏரியாக்கள்ல போயிட்டு இருக்கு. அந்த ஒரு தோல்வியின் முகத்தை தாங்க முடியாம இன்னைக்கு நான் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் திமுகலேருந்து லைட்டா விலகிக்கிறேன், நான் வந்து கொஞ்ச நாள் பொது வாழ்வில் ஈடுபட போறதில்ல, எனக்கு வந்து டயர்டா இருக்கு, நான் வந்து இப்போ என்னுடைய மனைவி ஊரான வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டு உண்மையிலே பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக விட்டு லைட்டா விலகி இருக்கிறது எல்லாருக்குமே கொடக்கல்ச்சல் எடுத்து போச்சு. ஆத்தாடி, என்னடா அது இவ்வளவு பெரிய மனுஷனை இப்படி ஒதுக்கிட்டாரே, நம்ம வேற பல்வேறு விதமான லஞ்சம் ஊழல்லாம் வேற முதுகுல சமந்துகிட்டு இருக்கோமே, இப்போ வந்திருக்கிற நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்டா ஆளா இருக்காப்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, காலையில தஞ்சாவூர்ல ஒரு MLAவோட வீட்டுக்கு முன்னாடி நின்று கல்யாண விஷயத்துல மேடையில நின்று பேசுறாப்ல நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள். பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு சாப்பிட்டதோட போயிருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா புலம்புறாராம் விடாம புலம்புறாராம். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. காலை வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். என்னன்னா, இன்னைக்கு வந்து திமுக தான் ஆட்சியில இருக்கு, திமுகவுடைய திட்டங்கள் தான் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு வாய் கூசாம பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் என்ன விஷயம் பண்ணியிருக்காருன்னா, அடுத்த மாசத்துல இருந்து இந்த கலைஞர் உதவித்தொகையெல்லாம் வரக்கூடாதுங்க, கலைஞர்ன்ற பேரே இல்ல, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு, அது எதுக்காக நம்ம கொடுத்தோம் இப்போ அந்த 1000 ரூபாயும் மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பதவி ஏற்கிறதுக்கு அன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள், ஐயா நீங்க 2500 ரூபாலாம் கொடுக்க முடியாது, சிரமம், முதல்ல வந்து நம்மளுடைய 1000 ரூபாய் திட்டத்தை தொடருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்ல. இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2500 ரூபாலாம் கொடுக்க முடியாத கையாலாகாத அரசா தான் இருக்க போறீங்க, 1000 ரூபாயாவது கொடுத்து மக்களோட கண்ணை தொடங்கன்னு சொல்லும்போது நான் வேற 5000 ரூபாயெல்லாம் கொடுத்து ஓட்டு கேட்டேன், கோடைகால நிதி சிறப்பு நிதிலாம் வேற கொடுத்தேன், ஆனா பாருங்க இந்த பயலுக நம்மளுக்கு ஓட்டு போடாம விட்டுட்டாங்க, இன்னைக்கு நம்மள வேற வீட்டுல கட்டி போட்டு வச்சிட்டாங்க, நானே எப்படியாவது திருச்சி கிழக்குல நின்று ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் யோசிச்சு பார்த்தேன், அதுக்கும் முடியாது போல ஆப்படிச்சிருவாங்கன்ற மாதிரி
இன்னைக்கு அவரோட கட்சிக்காரரே அவர் நம்பாம இருக்காரு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு மக்களுக்கு வந்து இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம், இப்பதான் பொறுப்பேற்று ஒரு வாரம் ஆயிருக்கு அப்படின்னு கூட இல்லாம மக்களுக்கு முதல் அந்த 1000 ரூபாயை கொடுத்துருவோம், எந்த பேர்ல போனா என்ன, நம்ம மக்கள் பயனடையட்டும். அடுத்து இவங்க இந்த மாதிரி பேசுனது ஒரு பக்கம், இன்னைக்கு நிறைய நம்மளுடைய இளத்தரசிகள் வந்து ஐயோ இப்பதான் இவங்க வேணாம்னு தலைமொழிக்கு விட்டுருவோம், மறுபடியும் கலைஞர் உரிமை தொகைனே அக்கௌண்ட்ல வருது, இது நமக்கு சரிப்பட்ட வராது, அண்ணன் காசே போடாட்டினாலும் பரவாயில்ல இந்த காசு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த ஒரு திட்டம் தான் மதிப்புக்குரிய மகளிர். அடுத்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாயா மதிப்புக்குரிய மகளிர் அப்படின்ற பேர்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல விழுகும். ரொம்பவே சந்தோஷமான விஷயம் வந்துருச்சா. இப்ப 2வது சந்தோஷமான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அம்மா அவர்களுடைய ஆட்சியில, பொற்கால ஆட்சியில இருந்த அம்மா உணவகம். இன்னைக்கு எத்தனையோ பேரு பேச்சுலரா வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருப்பாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க கூட இந்த காலை உணவு திட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அங்கேயே சாப்பிட்டு போயிருப்பாங்க. வேலைக்கு போறவங்க, வீட்ல வந்து தனியா இருக்கிறவங்க, ஏதோ ஒரு செலவுக்கு கையில காசு இல்லாம டக்குன்னு போய் அங்க சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அம்மா உணவகம் அப்படின்றது உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, சில ஊழல்லாம் நடந்துச்சு. ரேஷன் அரிசியில இந்த மாரி மோசமான சாப்பாடு, சாம்பார்ல வாடை வர்றது, புழு நெளியிறது இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ்ல பார்த்துருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப நவீன முறையில புதுப்பிக்கப்பட்டு சென்னை மாநகராட்சி முழுவதும் 232 அம்மா உணவகத்தை இப்போதைக்கு வந்து கையில எடுத்து விஜய் அவர்கள் சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் வந்து பரவ போகுது. அதுதான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷம். அது வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோல லைட்டா தொட்டிருப்பேன். அம்மா உணவகம் வரப்போகுது அப்படின்னு. ஆனா இன்னைக்கே அதை அறிவிப்பார் அப்படின்னு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா இதை பத்தி நம்ம பேசி ஆகணும். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. என்னன்னா, இந்த அரசு பொய்க்கால் குதிரை அரசு, ஆட்சி மாறிடுச்சு ஆனா காட்சிகள் மாறல அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் பதவி ஏற்று 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த தேர்தல் சந்திக்கிற மாதிரி, ஆட்சிலாம் முடிஞ்சிருந்த 5 வருஷம் ஆச்சு ஆனா காட்சி எதுவும் மாறலையே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கும் ஒரு நேரங்காலம் வேணாமா, உங்களுக்குலாம் மண்டையில மூளை இருக்கான்னு கேட்குற அளவுக்கு நீங்களாம் எப்படி இத்தனை வருஷமா அரசியல்ல இருந்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா வந்து கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்தில் இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 வருஷம் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரே வாரத்தில் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் லேஸ்பட்ட சாதனையா யோசிச்சு பாருங்க. இந்த டாஸ்மாக் மூலியமா இருந்து வர்ற ₹1 லாபம் வேணாம், 717 கடையை மூடியே ஆகணும். இதுல வேற வந்து நாங்க டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் எங்க போறதுன்னு கொடி வேற பிடிக்கிறாங்க. தமிழக மக்களோட வயிறு எரிஞ்சதுன்னு பத்தாம இப்ப வந்து மேற்கொண்டு நாங்க இன்னும் 4 கடையை போடணும்னு சொல்லிட்டு அனுமதி லெட்டர் கேட்குற அளவுக்கு இவங்க பண்றாங்கன்னா திமுக அரசுல எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த கொடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை கையில் கொடுத்து வச்சிருக்காங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படின்றவங்க ஒரு ஏரியாவில் போயிட்டு கடை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஐயா நீங்கள் பூட்ட சொன்ன கடை இன்னும் பூட்டாமல் இருக்காங்க, பிளாக்ல வேற டிக்கெட் இது மது வந்து வித்துக்கிட்டு அது ஏகப்பட்ட விஷயமா வந்து கள்ளத்தனமாக நடக்குதுன்னு சொல்லும்போது இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு காவல்துறை சொல்லாம எப்படிங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? இதுதான் நம்மளுடைய ஒரு கேள்வி. ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த ரவுடிகள்கிட்ட இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு எப்படிங்க சொல்லுவாங்க? அப்ப யார் மூலியமா கம்ப்ளைண்ட் போயிருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வீட்ல போயிட்டு அந்த ரவுடிக அட்டகாசம் பண்ணி அந்த பொண்ண போட்டு அடிச்சு கிட்டத்தட்ட 12 பேர் வந்து அந்த ஒரு பொண்ண வந்து தாக்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதுக்கு நம்மளுடைய சிஎம் அவர்கள் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாரு. அதேபோல நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணியில ஒரு பாப்பா வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஐயா வீடியோ போட்டிருப்பாரு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே அந்த குளிச்சுட்டு போற ஆத்துல அந்த துணியெல்லாம் போட்டுடுறாங்க. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அங்க இருக்கிற ஏரியாக்களுக்கு அவங்க அதுதான் வந்து குடிநீர். அப்ப நம்ம போடுற அந்த ட்ரெஸ்ல இப்ப நம்ம என்ன பருத்தி ஆடையா போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு வாரத்துல நம்ம மக்கி போறதுக்கு பூரா பிளாஸ்டிக் ட்ரெஸ்ஸுக்கு அது வந்து என்ன ஆகும், அந்த சாயம் அந்த ட்ரெஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து குறைஞ்சது 30 வருஷம் ஆகும் மக்குறதுக்குன்னு அந்த ஐயா சொல்றாப்ல. அந்த குழந்தை வீடியோ வெளியிட்ட உடனே இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் அவர்கள் அதுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மக்களோட வந்து மனசுல என்ன தோணணும், இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது, நீங்க வந்து பரிகாரம் பண்ணணும், தீட்டை கழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த துணியை கொண்டு போய் ஒரு குப்பையில போடுங்க, அதை கொண்டுட்டு போய் உங்க வீட்டில் இருக்கிற பாத்ரூம்குள்ள போடுங்க, எப்படி அடைக்குதுன்னு பாருங்க அப்படின்றத நம்ம கேட்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நம்ம தலைவர் மேலேயோ முதல்வர் வேலையோ வந்து நம்ம பழிய போட்டுட்டே போக முடியாது. நம்மளும் வந்து சில விஷயங்களை கையில எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஓகே மக்களே, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஜூன் 1ஆம் தேதி வந்து பள்ளிக்கூடம் திறக்க போகுது. 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு 1ஆம் தேதியே பள்ளிக்கூடம் திறந்துரும். அடுத்து அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைக்கு 4ஆம் தேதி தான் பள்ளிக்கூடம் திறக்கும். 3ஆம் வகுப்பு மேலே பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியே ஸ்கூல் திறக்குது. அது போக 1ஆப்லேருந்து 3ஆப் வரைக்கும் புதிய பாடத்திட்டங்கள், பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகரான பாடத்திட்டங்கள் வர்றதா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது போக அந்த 3 மொழி கொள்கை அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு தமிழக அரசுக்குள்ள நுழைய பார்க்குது. நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய விஜய் அவர்களுடைய ஒரு கொள்கை அப்படின்றது இருமொழி கொள்கை தான். இதில் என்னதான் பிஜேபி கால் நுழைக்கணும்னு நினைச்சாலும்
வாய்ப்பு கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது போக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியலை, இந்த திட்டம்லாம் ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பார்த்துட்டு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.